ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ஓம் நம சிவாய. மன அமைதியின் ரகசியத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ முதலாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இரண்டாவது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது அத்தியாயத்தில் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகளாக இருந்தாலும், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் எப்படி நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியும், அதில் எப்படியெல்லாம் நம்மளால் இறைவனை நோக்கி பயணப்பட முடியும், ஸோ இதே சூழ்நிலையே எப்படி நம்மளால் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற கோணத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோமா. ஏன்னா ஒரு சவாலான சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஒன்று, நம்ம கடந்த கால அனுபவங்கள், பற்று, எதிர்மறையான சிந்தனைகளை வச்சு என் தலைவிதி இப்படி இருக்கே, கடவுளை என்னை காப்பாற்றலையே, அம்மா ஏன் கடவுளை எனக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு ஏன் இதை அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு நம்மளே நொந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. டிப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய சவால்கள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் இது லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. இரண்டாவது விதமாக நம்ம பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம். நம்ம கையில் தான் ஆப்ஷன் இருக்குது. ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போது நான் பாசிட்டிவாக இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதுக்காக இந்த சூழ்நிலையை எனக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், நான் இங்கே எப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல என் மனசை நான் எப்படி பக்குவப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகத்தோட விழிப்புணர்வோட ஒரு சூழ்நிலையை நம்ம கடக்கும்போது அதில் நிறைய படிப்பினைகள், நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும், நிறைய லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமையும்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம எல்லாருமே அம்மாவுடைய குழந்தைங்க. நமக்கு சத்குரு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் சின்ன சின்ன ஒவ்வொரு செகண்டும் அம்மாவால் செதுக்கி நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா நமக்கு செதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் கிராஸ் பண்ணும்போது அம்மா எதுக்காக இதை அலோவ் பண்ணியிருக்காங்க, இங்கே நான் என்ன பண்ணணும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என் மைண்ட் எப்படி பதப்படுத்திக்கணும், நான் எப்படி இங்கே விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளால் எடுத்த உடனே பெஸ்ட்டாக செய்ய முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். மனசை மாற்றுறது, மனசை பக்குவப்படுத்துறது, மனசை பலப்படுத்துறது, விழிப்புணர்வோடு செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயமே கிடையாது. இது ஒரு லாங் ப்ராசஸ். அப்படி நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம முக்தி அடைஞ்சிருவோம். இதுதான் உண்மை. ஸோ முக்திங்கிறது என்ன அவ்வளோ ஈஸியாக? ஸோ நம்மளால் ஆன முயற்சியை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிப்ரெஷனுக்கும் போயிடக்கூடாது. அம்மா என்னால் திருந்த முடியலையே, என்னால் பார்த்திங்கன்னா முழுமையான விழிப்புணர்வில் இருக்க முடியலையே, என்னால் என்னை மாற்றிக்க முடியலையேன்னு சொல்லி டிப்ரெஷனுக்கும் போயிடக்கூடாது. நம்மளால் முயற்சி மட்டும்தான் பண்ணணும். முயற்சி பண்ணலாம், நம்மளே அனலைஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அடுத்த டைம் இது வரும்போது நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த படிப்பினையை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம் தோத்தாலும் பரவாயில்லை, மற்றது அம்மா பார்த்துப்பா. முயற்சி பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஏன்னா அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு குருகுலத்தில் குரு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் பார்த்து, மலை மேலே ஒரு பாறை இருக்குது, ஒரு பெரிய பாறை, அதை கீழே உருட்டி விடணும், போயிட்டு அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். எல்லாரும் போய் முயற்சி பண்ணுவாங்க. யாராலையுமே அதை செய்ய முடியாது. அந்த பாறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களால தள்ளவே முடியாது. ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஒரே ஒரு சீடர் மட்டும் திரும்ப வரவே மாட்டார். ஸோ நைட்டும் போகும், நைட்டு ஃபுல்லாகவும் அவர் அங்கேயே நின்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு குரு கேட்பார், அவன் எங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அதை செஞ்சு பார்த்தோம், முடியல, எங்களால் முடியல அப்படின்னவும் நாங்கள் வந்துட்டோம், நாங்களும் அவங்ககிட்டையும் சொன்னோம் போயிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கேட்கவே இல்லை, குரு சொல்லிட்டாரு, அதனால் நான் முயற்சி பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஆனால் அவனோட முயற்சியில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை தள்ள முடியல. அந்த பாறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டோம், வர சொன்னால் அவன் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு குரு அந்த மலை மேலே போகுவார். அப்போ அந்த சீடன் அப்பையும் நின்று அந்த பாறையை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ குரு சங்கல்பம் பண்ணுவார், அந்த பாறை கீழே உருண்டு போய் கீழே விழும். ஓகேங்களா? ஸோ இப்போது
திரும்பி வந்த யாருக்குமே அந்த பலன் கிடைக்கல. யார் ஒருத்தர் குரு சொன்னதை செய்வேன், முயற்சி பண்ணுறது என்னோடய வேலை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு தான் குருவோடைய அருள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அம்மா அதில் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஏதோ சம்திங் அதுக்கு ப்ரைஸும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னுட்டு. அந்த பாறைக்கடியில் பொற்காசுகளோ புதையலோ அந்த மாதிரி இருந்தது, அது அவனுக்கு தான் கிடைச்சதுன்ற மாதிரி அம்மா சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அப்போது யார் ஒருத்தர் குரு சொன்னதை கேட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் குருவோடைய அருள் கிடைச்சது. யார் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு சொல்லி விட்டுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம முயற்சி பண்ண வேண்டியது நம்ம வேலை. நம்ம முயற்சி பண்ணுறதால அது நம்மளால் முடிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நம்மளால் முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம். நம்ம முயற்சி பார்த்துக்கிட்டே இருந்து அம்மா கண்டிப்பாக ஒரு நேரம் நமக்கு அதற்கான பலனை கொடுப்பா. நம்ம மன மாற்றத்தை அம்மா ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? அப்போது அது வரைக்கும் அம்மா நான் ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அம்மா அருள்மொழிகளில் சொல்லியிருக்கா, அம்மா சொன்ன வழியில் நம்ம நடக்க முயற்சி பண்ணுறோன்னா நமக்கு அம்மா கடனாளியாமா. எப்படி ஒரு கடன்காரன் தான் கடனை திருப்பி கொடுத்தே தீரணுமோ அந்த மாதிரி அம்மா அதுக்கான பலனை கொடுத்தே தீருவாங்களாமா. அப்போது நம்மளோட முயற்சி அப்படிங்கிறது அம்மா நமக்கு கடன் பட்ட மாதிரின்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை! ஏன்னா அம்மா மகான். அப்போது நான் கடன் கொடுக்க வேண்டிய அந்த நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்றாங்க அம்மா வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது. அப்போ அப்படி நடக்கும்போது அம்மா நமக்கு அருள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க. நம்ம குழந்தை இவ்வளோ ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு. அதனால் நம்ம தைரியமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சமான சின்ன மாற்றங்கள் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அது கனிஞ்சி அந்த முயற்சி முழு வெற்றி பெறும். ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை, அருள் கொடுக்க வேண்டியது அம்மாவுடைய பொறுப்பு, அதை அம்மா பார்த்துப்பாங்க. அப்போது நாம் முதலாவது அத்தியாயத்தில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம், ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் அதில் எப்படி நம்ம பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறது, அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்பயும் போல் மெஷினரியாக நம்ம உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம, நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாமல், பயப்படாமல், பதற்றப்படாமல், டென்ஷன் ஆகாமல், டிப்ரெஷனுக்கு ஆளாகாமல், பொறுமையாக விழிப்புணர்வோடு இந்த சூழ்நிலையை அம்மா அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு அந்த சூழ்நிலையை நம்ம அணுக முயற்சி பண்ணி அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை கற்றுக்கிட்டு அம்மா அதில் என்ன மனப்பக்குவத்தை நமக்கு உருவாக்கணும்னு நினச்சாங்களோ, ஸோ அது எல்லாத்தையும் அந்த மனப்பக்குவத்தையும் நாம் அடைஞ்சி அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 2வது அத்தியாயம் பார்க்கலாம். 2வது அத்தியாயம் அனுபவமும் பொருளும். இதுதான் டாபிக். உனது மூலாதாரம் எது என்பதை நீ உணராவிடில் குழப்பத்தாலும் கவலையாலும் தடுமாறுவாய். எங்கிருந்து வந்தாய் என்பதை நீ உணரும்போது பொறுமையும் பற்றின்மையும் மகிழ்ச்சியும் இரக்கமும் உள்ள பாட்டியைப் போல மாறிவிடுகிறாய். ஒரு மன்னனைப் போல கம்பீரமானவனாகி விடுகிறாய். டாவோவின் மகிமையில் மூழ்கியவனாக வாழ்வில் வந்தமைவது எதுவாயினும் அதை சமாளிக்கிறாய். மரணம் வரும்போது அதற்கு நீ தயாராக இருக்கிறாய். டாவோ டேசிங். சுவாமிஜி ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் ஒரு கோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2வது அத்தியாயத்தோட கோட் இதுதான். ஸோ உன்னுடைய மூலாதாரம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீ உணரலைன்னா கண்டிப்பாக உனக்கு குழப்பம் இருக்கும், கவலை இருக்கும், தடுமாறுவ. எங்கேருந்து வந்த அப்படிங்கிறத நீ உணரும்போது உனக்கு பொறுமை வரும், பற்றின்மை வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது மகிழ்ச்சி, இரக்கம் எல்லாம் இருக்கிற ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அனுபவசாலி மாதிரி நீ மாறிடுவ. அதே சமயத்தில் பாட்டினா வயசான முடியாதவங்கன்ற மீனிங் கிடையாது, ஒரு மன்னனை போல் கம்பீரமானவனாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாவோவுடைய மகிழ்மை, டாவோவனா இங்கே பிரபஞ்ச சக்தியை இவர் குறிப்பிடுறாரு. ஸோ இறைவனுடைய அந்த மகிமையில் மூழ்கியவனா வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை சமாளிக்கிற, மரணம் வரும்போது கூட நீ தயாராக இருக்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இதோட இந்த கோட்ஸு. ஸோ இதில் உன்னோட மூலாதாரம் எதுன்னு சொல்லி நீ உணரலைன்னா உனக்கு கவலை, குழப்பம் வரும். நீ உணர்ந்துட்ட அப்படின்னா பொறுமை, பற்றின்மை, மகிழ்ச்சி, இரக்கம், ஒரு மன்னனை போல கம்பீரம் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அது மூலாதாரம்? நம்மளுடைய மூலாதாரம் அப்படிங்கிறது நம்ம ஆத்மா எங்கேருந்து வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இறைவனுடைய ஒரு சிறு துகள் தான் நம்மளுடைய மூலாதாரம் அப்படிங்கிறது. அந்த அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச சக்தி தான் நம்மளுடைய மூலாதாரம்.
அது பரமாத்மா, பேராத்மானா நாம் அதனுடைய ஜீவாத்மா. ஸோ நம்மளுடைய மூலாதாரம் அதுதான். ஆனால் நம்ம குரு கீதையில் இந்த விஷயத்தை நிறைய ரிப்பீட்டடாக சொல்லியிருப்போம். நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மூலாதாரம் இறைவன். நாம் இறைவன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். நமக்கு இறைவன்கிட்ட தான் முழு உரிமை இருக்குது. இறைவனுக்கு தான் நம்ம மேலே முழு உரிமை இருக்குது. அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலேயும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலேயும் நாம் பற்ற வளர்த்துக்கிட்டு இவங்க என்னோடது, இதெல்லாம் என்னோடதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போது அம்மா பார்க்க நம்ம ஆசிரமத்துக்கு ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் யாருன்னே தெரியாதவங்க எல்லோரும் கூட வந்துட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம போகிறோம், நம்ம பாட்டுன்னு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எப்போது அவங்களுடைய ஸ்டேஷன் வருதோ அப்போ அவங்க இறங்குறாங்க, நம்ம ஸ்டேஷன் வருதுன்னா நாம் இறங்குறோம். சப்போஸ் நம்ம இது நடுவில் பேசி பழகுனா கூட யார் ஒருத்தரும் வந்துட்டு ஐயோ அவங்க போகிறாங்களேன்னு வருத்தப்படுறதும் இல்லை, நம்ம ஸ்டேஷனில் இறங்காமல் போகிறதும் கிடையாது இல்லையா. நம்ம ஸ்டேஷன் வரும்போது நீட்டாக பை சொல்லிட்டு இறங்கி போயிட்டே இருக்கு இல்லையா. இதே தான் மனுஷ வாழ்க்கையும். கூட இருக்க எல்லாருமே ட்ராவலர்ஸ். ஸோ ட்ரெயின் ஃபுல்லாக எவ்வளோ மக்கள் வராங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்க அத்தனை பேரும் ட்ராவலர்ஸ். ஒரு சிலர் நம்ம சீட்லேயே உட்காந்துடலாம், ஒரு சிலர் ஆப்போசிட் சீட்டில், சைடு சீட்டில், ஸோ ஒரு சிலர் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில், இன்னும் மற்றவங்களாம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயின் ஃபுல்லாக எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லாருமே ட்ராவலர்ஸ். ஸோ நம்மளோட ஜேர்னியில் தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் எங்கே இறங்கணும், நம்ம எங்கே போக போகிறோன்ற நம்மளோட ஜேர்னியில் தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர பக்கத்தில் இருக்கவங்களோடைய வந்துட்டாங்க பழகிட்டாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டோன்றதுக்காக நம்ம அவங்க கூட மெர்ஜ் ஆகிடுறதில்ல, அவங்க கூடயே போகணுன்னு நினைக்கிறது இல்லை. ஸோ அவங்க கூட அந்த பற்றில் வந்து நம்ம ஓவராலாக சிக்கிறது கிடையாது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையிலும் இருக்கணும். ஜஸ்ட்டு ட்ராவலர்ஸ் வந்திருக்காங்க கூட, அவ்வளோதான். எல்லாமே தனித்தனி ஆத்மா, எல்லாமே இறைவனோடது. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாமே பரமாத்மாவுக்கு சொந்தமானது. நம்ம எல்லாருமே ஜீவாத்மா. நம்மளுடைய மூலாதாரம் இறைவன் தான். இந்த மைண்ட் செட் நமக்கு வந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிய ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போவோம், ஒரு ஹோட்டல் ரூம் எடுக்கிறோன்னா அந்த ரூமை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், சுற்றி எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்ப்போம். திரும்ப எப்போ ரூம் வெக்கேட் பண்ணுவோம், வெக்கேட் பண்ணி வந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு அங்கே எந்த ஒரு பற்றும் பெருசாக இருக்காது, மெமரிஸ் வேணால் எடுத்துகிட்டு வரும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வரோம், எதெல்லாம் இறைவன் நம்ம கண்ணில் காமிக்கிறார், நமக்கு கொடுக்குறாரோ எல்லாத்தையும் அப்படியே அனுபவிக்கணும். ஸோ கொடுக்கும்போது அனுபவிக்கணும். அது இல்லையா, ஓகே இறைவன் எதை கொடுத்துருக்காரோ அதை அனுபவிக்கணும். இன்றைக்கி அம்மா ஏசி கோச்சில் போட்டு கூப்பிட்டு போகிறாளா, சூப்பர், இதை வந்து நான் அனுபவிக்கிறேன். நாளைக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக, ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்த நாள் வந்து அம்மா வந்துட்டு உட்காரது கூட இடம்லாம் உட்கார வச்சுட்டு வரலா, ஓகே ஃபைன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, பாத்ரூம் வாசலில் நிற்க வச்சு கூட அம்மா ஒரு டைம் கூட்டிகிட்டு போனான். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனாலும் ஓகே, அம்மா இந்த டைம் இப்படி கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏசி கோச்சில் போகும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுறதும், பாத்ரூம் வாசலில் நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்படுறதும், ஸோ அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அம்மா இதை கொடுத்துருக்கா, அவ்வளோதான். அடுத்த டைமே போகும்போது அம்மா ஃப்ளைட்டில் கூட கூட்டிகிட்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ எதுவாக இருந்தாலும் அம்மா இன்றைக்கி இதில் கூட்டிகிட்டு போகிறா, அம்மா இன்றைக்கி நடக்க சொல்கிறா, நடந்து போவோம். அம்மா இன்றைக்கி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறா, ஓகே ஃப்ளைட்டில் போவோம், அவ்வளோதான். எப்படி ஒரு ட்ரிப்புக்கு போன இடத்துல எல்லா விஷயங்களையும் ஜஸ்ட்டு அப்படியே என்ன வருதோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணுறோமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த அக்செப்டன்ஸ் நமக்கு எப்போ வளரும்னா, இந்த நான் எனதுன்ற எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு விட்டுக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வரும். ஏன்னா இங்கே நான் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது, இறை சக்தி மட்டும்தான் இங்கே எல்லாவுமா இருக்குது இல்லையா. அப்போ இங்கே நான் அப்படிங்கிற ஒன்றே இல்லாத, அப்போ இங்கே என்னோடது அப்படிங்கிறதும் ஒன்று கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கோமா, இந்த வீடு அம்மா கொடுத்துருக்கா, அம்மாவோடது. அம்மாவோட வீட்டில் நம்மளை இப்போதைக்கு இந்த வீட்டில் வச்சுருக்கா, அவ்வளோதான். ஒரு கார் இருக்கா, ஸோ இந்த கார் அம்மா கொடுத்துருக்கா, இப்போதைக்கு இந்த காரில் அம்மா நம்மளை வந்துட்டு ட்ராவல் பண்ண வைக்கிறா, அவ்வளோதான். ஸோ இப்படி நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுமே இந்த எல்லாத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார், இதை நாம் இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம், அவ்வளோதான். இந்த பார்வையில் பார்க்கும்போது நமக்கு அது மேலே இருக்க அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், என்னோடது அப்படின்றது. அந்த பற்று குறைஞ்சாலே இவங்க சொல்கிற மாதிரி அந்த உன்னுடைய மூலாதாரம் எது அப்படிங்கிறத நீ உணரலைன்னா குழப்பம் கவலையில் தடுமாறுவன்னு இருக்காங்க, அந்த தடுமாற்றம் எல்லாமே குறைஞ்சி சொல்லியிருக்க மாதிரி இந்த பொறுமை, பற்றின்மை, மகிழ்ச்சி, இரக்கம், அந்த மன்னனை போல கம்பீரமானவன் ஆகிடுவன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராசஸில் நாம் நடக்க ஆரம்பிச்சிருவோம், ஓகேங்களா.
இப்போது இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். படிக்கிறேன், ஃபஸ்ட்டு அப்படியே கேளுங்க. தீபாவளி திருநாளின் மாலை வேளையில் ஒரு பக்தர் அமிர்தபுரி ஆசிரமத்தில் கண்கவர் வான வேடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்தார். வெடியோசை காதை பிளந்தது, கண்களுக்கு விருந்தாக ஒளி சிந்தியது. இதன் நடுவே காது கேட்காத ஒருவர் அவரது அறையிலிருந்து வெளியே வந்து, யார் இவ்வளவு பிரகாசத்தை உண்டு பண்ணுவது என்று கேட்டார். ஐம்பொறிகளும் முறையாக செயல்படாவிட்டால் புலன்களால் அறியப்படும் பொருள்களை நம்மால் உணர்ந்து பாராட்ட முடியாது. கண் பார்வை பழுதென்றால் வெளிச்சத்தில் கூட தெளிவாக காண இயலாது. சூடான பொருள் பட்டு நாக்கு வெந்துவிட்டால் நல்ல அறுசுவை விருந்தை உண்டாலும் அதன் சுவையை அனுபவிக்க முடியாது. நன்றாக செயல்படும் ஐம்புலன்களும் அவற்றின் உதவியால் அறியப்படும் பொருள்களும் இருந்தால் மட்டும் அனுபவம் ஏற்பட்டு விடாது. அனுபவிப்பதற்கு அனுபவிப்பவர், அதாவது மனம் தேவை. இந்த டாக்டருக்கு படிக்கிறவங்கலாம் ஒரு மனுஷ உடம்பையும் சரி, பேர்ட்ஸு அனிமல்ஸுடைய உடம்பு எல்லாத்தையும் பிரித்து போட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஒரு உடல்னால் இதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது, இது எப்படியெல்லாம் இயங்குது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை, எது கொடுத்தா இது ஆக்டிவேட் ஆகும், எது கொடுத்தா இது வந்துட்டு வீக் ஆகும்னு சொல்லிட்டு அந்த உடலை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது மனசை ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த மாதிரி இவங்க வந்து மனசை கூறு போட்டு ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறாங்க பாருங்கள். ஸோ அது இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இரண்டாவது அத்தியாயத்தில். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இது லாங் டாப்பிக்காக போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் நமக்கும் புரியும். ஆனால் முடியும் போது மொத்தமாக என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரமத்தில் தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் செம்மையாக வான வேடிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, வான வேடிக்கை நடத்திட்டு இருக்காரு. ஸோ கலர் பட்டாசு எல்லாம் வெடித்து நம்ம தீபாவளி அப்போ பண்ணுவோம்ல, இந்த 7 ஸ்டார்லாம் வெடிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வெடி சத்தம் காதை பழக்குது. கண்ணுக்கு நல்லா கலராக அழகாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆசிரமவாசி ஒருத்தர் ரூம்லேருந்து வெளியில் வராரு. அவருக்கு காது கேட்காதாமா. அதனால் யார் இவ்வளோ வெளிச்சத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாராமா. அப்போது நம்மளுடைய ஐம்புலன்களும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்மளால் அதை உணர முடியாது. ஸோ அனுபவம் அப்படிங்கிறது வெளியில் இருக்குது, வெடி சத்தம் இருக்குது, ஆனால் அவருக்கு காது கேட்கலைன்னா அவரால் அதை கேட்க முடியாது. ஸோ நாக்கு நல்லா சுட்டு வெந்து போச்சுன்னா எவ்வளோ டேஸ்டான ஃபுட்டாக இருந்தாலும் உன்னால் அதை டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கண்ணில் பவர் வந்துருச்சு, நல்ல பவர் வந்துச்சுன்னா வெளியில் சூரிய வெளிச்சம் எவ்வளோ இருந்தாலும் உன் கண்ணுக்கு அதை பார்க்கக்கூடிய திறமை இருக்காது, உன்னால் அதை அனுபவிக்க முடியாது. உன்னோட கண்கள் வழியாக அந்த பார்க்கக்கூடிய அனுபவத்தை உன்னால் அக்சஸ் பண்ண முடியாது, உன்னால் சரியாக பார்க்க முடியாது. இப்போது நாம் என்ன நினைப்போம், அப்போ ஐம்புலன்களும் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ பார்க்குற அனுபவம், கேட்குற அனுபவம், சுவைக்கிற அனுபவம், தொடுற அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், நுகர்ற அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அடுத்து பின்னாடியே சொல்கிறாரு, இந்த ஐம்புலன்களும் ஐம்புலன்கள் ப்ளஸ் அவற்றின் உதவியால் அறியப்படுற பொருட்கள் அப்படின்றாரு. அவற்றின் உதவியால் அறியப்படும் பொருட்கள்லாம், இப்போ ஒரு ஃபுட் இருக்குன்னா அதுதான் அறியப்படுற பொருள். அதற்கான புலன் வந்து நம்மளுடைய நாக்கு. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டும் அந்த நாக்கும் நம்மளுடைய நாக்கில் அந்த சுவையை உணரக்கூடிய தன்மையும் இருந்தால் மட்டும், ஓகேங்களா, சுவை அப்படிங்கிற தன்மையும் அந்த உணவும் இருந்துட்டால் மட்டும் நமக்கு அனுபவம் வந்துட்டு ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வேறு என்ன தேவை? இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பேசுனது அப்படி தான் நமக்கு புரிஞ்சது. அதையும் தாண்டி இதை அனுபவிப்பவர் வேணுன்றார். அந்த அனுபவிப்பவர் யார் அப்படின்னா மனசு. ஸோ மனம் இல்லாமல் இங்கே எதையுமே அனுபவிக்க முடியாது. இதுக்கு போன அத்தியாயத்திலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு உலகமே தெரியறது இல்லைன்னு. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம காது நல்லா தான் இருக்குது, ஐம்புலனில் ஒன்றான அந்த கேட்குற அந்த காது நல்லா தான் இருக்குது, பக்கத்தில் பேசுகிறாங்க, ஓகேங்களா. அப்போது அனுபவிக்கிற காதும் இருக்குது, அந்த பொருளான பேசுகிற அந்த சத்தமும் அங்கே இருக்குது. ஆனாலும் நம்ம நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அந்த சத்தம் நமக்கு கேட்குறது இல்லை, ஏன்னா அங்கே மனம் இல்லை. டீப் ஸ்லீப்பில் மனம் கிடையாது. அப்போ அனுபவிப்பவர் இருந்தால் தான் நம்மளால் அதை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், ஐம்புலன்களை தவிர்த்து விட்டு ஒவ்வொரு அனுபவமும் 2 அடிப்படை ஆக்கக்கூறுகளை கொண்டுள்ளன. முதலாவது அனுபவிப்பவர், இரண்டாவது பொருள், மனதும் உலக பொருள்களும். ஸோ ஃபஸ்ட்டு அனுபவிப்பவர் அப்படின்னு சொல்கிறது மனசு, ஓகேங்களா. ஐம்புலனை தவிர
மற்ற விஷயத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒரு அனுபவத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு உலக பொருட்களை அக்சஸ் பண்ணி நம்ம மனசு அதை அனுபவிக்குது. ஓகேங்களா? அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்த வாழ்க்கை வாழ விரும்பினால் நமது அனுபவங்களின் ஆக்கக்கூறுகளான மனம் மற்றும் பொருள்களை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பொருள்களின் தரத்தை மேம்படுத்த மனிதன் செய்து வரும் முயற்சியை நாம் நன்கு அறிவோம். வாழ்வதற்கு நல்ல வீடு, நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை, சுவையான உணவு, அழகான மனைவி போன்றவற்றை எப்போதும் நாடுகிறோம். ஆனால் இவைகளை அனுபவிக்கும் கருவியான மனதை மேம்படுத்த எதுவும் செய்யவில்லை என்றால் அளவற்ற சுகபோகங்களை கூட நம்மால் சரிவர அனுபவிக்க இயலாது. இவங்க ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கஷ்டம் அப்படிங்கிறது வருது இல்லையா, இது எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஐம்புலன்கள் வழியாக நம்ம எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஐம்புலன்களும் நம்ம அக்சஸ் பண்ணுற அந்த பொருட்களும் இருந்தால் நம்மளால் அனுபவம் கிடைச்சிருமா? கிடையாது. அப்போ வேறு என்ன தேவை? அதை அனுபவிக்கவர் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஐம்புலன்களை தவிர, ஐம்புலன்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது இறைவன் கொடுத்தது இல்லையா. ஆனால் அந்த அனுபவிப்பவருங்கிற மனசும் அனுபவிக்கிற பொருட்களும் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு வரோம்? மன அமைதியை பற்றி பார்த்துட்டு வரோம். அப்போ அமைதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்கள் தானே நமக்கு சந்தோஷம் துக்கம்னு சொல்லி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த அனுபவத்தோடைய பேஸான 2 எலமெண்ட்ஸான மனசு, பொருட்கள் இல்லையா. ஏன்னா வெளியில் இருக்க பொருட்களை நம்ம மனம் அனுபவிக்குது. ஐம்புலன்களை தவிர மற்றதை ரெண்டாக பிரிக்கலான்னு சொன்னாங்களா. அப்போது வெளியில் இருக்க பொருட்களை நம்ம மனம் அனுபவிக்குது. அப்போ இந்த 2த்தை பற்றின விழிப்புணர்வு வேணும் அப்படின்றாரு. இந்த 2த்தை பற்றின விழிப்புணர்வில் வெளியில் அனுபவிக்கிற பொருட்கள் மேலே நம்ம அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வில் இருக்குன்றதோட அது மேலே அதிகமான கவனத்தை செலுத்துகிறோம் இல்லையா. நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நாமனா நார்மலாக உலக வாழ்க்கையில் இருக்கவங்க அதை தான் துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அனுபவிக்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்துட்ட பர்ஃபெக்டாக, ஆனால் அதை அனுபவிக்கிற மனசை நீ சரி பண்ணியா? எவ்வளோதான் பொருட்கள் உனக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டாலும் அதை அனுபவிக்கிற மனசு உனக்கு சரியில்லை அப்படின்னா எப்படி உன்னால் அந்த அனுபவத்தை முழுமையாக அனுபவம் பண்ண முடியும்? எப்படி உன்னால் முழுமையாக அதை என்ஜாய் பண்ண முடியும்? எப்படி அதை வந்துட்டு சரியாக அனுபவிப்ப? இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்க்குற, எல்லாத்தையும் சரி பண்ணுற, வெளியில் இருக்க எல்லா பொருளையும் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுற, ஓகே. ஆனால் உள்ளே இருக்க அந்த அனுபவிப்பவனையே நீ சரி பண்ணலையே, அப்புறம் எப்படி நீ இது எல்லாத்தையும் சரியாக அனுபவிப்பன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அம்மா இங்கே நமக்கு என்ன தெரியுமா சொல்ல வராங்க? இது ரொம்ப பேஸாக ரொம்ப இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மனசுனா இதுதான். ஸோ ஐம்புலன்கள் வழியாக அனுபவங்களை வந்துட்டு பெறுது, மனசு வந்துட்டு அதை அக்சஸ் பண்ணுது. ஸோ அந்த பொருள் மனசு, நம்ம அந்த பொருள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம அனுபவிக்கிற மனசு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. நீ வந்துட்டு அனுபவிப்பவங்களே சரியாக இல்லாமல் எப்படி அந்த பொருளை உன்னால் உருப்படியாக அனுபவிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீ ஒரு விஷயத்தை உருப்படியாக அனுபவிக்கணும்னா முதல்ல அதை அனுபவிக்கிற மனசை நீ உருப்படியாக வைக்கணும். அது உருப்படியாக இருந்தால் தான் உன்னால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மனசை அப்போ வெளியில் இருக்க அந்த பொருட்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட அதை அனுபவிக்கிற உன்னோட மனசு மேலே முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணால் எது கிடைச்சாலும் அதை முழுமையாக அதை அனுபவிக்கிற அந்த திறனுக்கு அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட் இல்லையா. அம்மா ரெகுலராக ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ஒரு நாட்டில் வந்துட்டு ராஜா இருந்தார். ஸோ நாட்டை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு. போகும்போது அவருடைய காலெல்லாம் முள் குத்திடும் இல்லையா. அந்த முள் குத்தும்போது உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடும். ஸோ நாடு முழுக்க கம்பளம் விரிங்க, நடக்கும்போது காலில் கல்லுலாம் குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆணையிட்டுருவார். இது மந்திரிங்களுக்கு இது பெரிய கஷ்டமாக போயிடும். ஏன்னா நாடு முழுக்க கம்பளம் விரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கும்போது ஸோ மூத்த மந்திரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜா கிட்ட தைரியமாக போயிட்டு பேசுவார். மன்னரே, நீங்கள் செப்பல் போட்டுக்கிட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ காலில் முள் குத்துச்சுன்னா உங்கள் காலில் ஒரு செப்பல் மாட்டிக்கலாம். ஆனால் நாட்டுக்கே இந்த கம்பளம் விரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான செயல் அப்படின்னு சொல்லி பேசி ராஜாவுக்கு புரிய வைப்பார். அந்த மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய மனசு தானே தவிர வெளியில் இருக்க பொருட்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோன்னா,
வெளியில் இருக்க விஷயங்கள் சரியாயிட்டா நம்ம நிம்மதியாக இருந்துருவோம், நமக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே சரி பண்ண வேண்டியது நம்மளோட மனசு. நம்ம மனசு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியும். சத்குருமார்கள் அப்படி தான் இருக்காங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்க மனசோட இந்த அமைதி ஒரு இம்மி அளவு கூட கெடுறது கிடையாது. அந்த ஸ்டில்னஸில், அந்த ஆழ்ந்த அமைதியில் தான் எப்பயுமே இருக்காங்க. அப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட மனசை தான், சரி பண்ண வேண்டியது நம்மளோட மனசு தான், வெளியில் இருக்க சூழ்நிலைகள் கிடையாது. இதுக்கு அம்மா இன்னும் ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்க்கில் போயிட்டு 2 இளைஞர்கள் உட்காந்துட்ருக்காங்க, 2 யங்ஸ்டர்ஸு. அங்கே பார்க்கில் அவங்களுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்க அந்த சீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான ரோஜா செடி, ஒரு ரோஜா பூத்துருக்கு. அதை பார்த்து ஒருத்தன் வந்து நினைக்கிறான், ஸோ இந்த ரோஜா எவ்வளோ அழகாக இருக்குது பா, எவ்வளோ இது கலர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாரு, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதோடைய வாசனை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜாவை அப்படியே ரசிக்கிறான், அணுவாக ரசிக்கிறான். அடுத்து அவனுக்கு அப்படியே அவனோட லவ்வர் ஞாபகம் வந்துடுது. இந்த ரோஜாவை மட்டும் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, சந்தோஷப்படுவாள்ல. இதை பார்த்தா நம்ம மேலே என்ன ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிருவான். பக்கத்தில் இருக்குவன் அதே பார்க்கு, அதே சீட்டு, பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஆப்போசிட்டில் அதே ரோஜா செடி இருக்குது. அவனுக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி எத்தனை ரோஜாவை நான் அவளுக்கு கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டால, நன்றி கெட்டவ, இந்த ரோஜாவை பார்த்தாலே எனக்கு அவன் ஞாபகம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு ஏஞ்சி போயிட்டு அந்த ரோஜாவை பறித்து கீழே போட்டு செப்பல் அப்படியே மிதித்து தேய்ச்சிட்டு ஏஞ்சி போயிடுவான். ஸோ இதுதான் இங்கே வெளியில் இருக்க பொருள் அப்படிங்கிறது சேமாக இருந்தது, அனுபவிக்கிற புலன்களும் ஈக்குவலாக இருந்தது. ஆனால் அனுபவிக்கிற அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருந்தது இல்லையா? இந்த சூழ்நிலையில் உண்மையாலுமே இங்கே சரி பண்ண வேண்டியது எது? மனம்தான். வெளியில் இருக்க பொருள் சேமாக தான் இருந்தது. அதே பொருளை பக்கத்தில் இன்னொருத்தர் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க அதே விஷயத்த ரொம்ப கடுப்பாகி டிப்ரெஷனாக வந்து பார்க்குறாங்க. அப்போ இங்கே சரி பண்ண வேண்டியது மனம்தானே தவிர வெளியில் இருக்க பொருட்கள் இல்லை இல்லையா? இதே விஷயம்தான் எல்லா இடங்கள்லேயும் பொருந்தும். அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம அம்மாவை கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை அம்மா இந்த இடத்துல இருந்தால் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த சூழ்நிலையை அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இங்கே எப்படி அம்மா நடந்துப்பாங்கன்னு 100% நம்மளால் அம்மா அளவுக்கு பொறுமையாகவும் பக்குவமாகவும் நடந்துக்க முடியாது. ஓகேங்களா? இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கணும். ஆனால் அம்மா உன்னோட குழந்தையாவாச்சும் நான் இருக்க முயற்சி பண்ணுறேன், அம்மாவுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரியாச்சும் நான் இருக்க முயற்சி பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவாச்சும் இருக்க ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய மாமியாருக்கு ஃபீவர், ஓகேங்களா? சுகர் பேஷண்ட் அப்படின்றதால ஒரு 5 days அட்மிஷனே போட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபீவருக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 60,000-70,000 பில் போடுவாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அது. அப்போ நேற்று காலையில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நீயும் கூட வா அப்படின்ட்டாரு. எனக்கு பீரியட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெயினாக இருக்கும், ரொம்ப முடியாமல் தான் இருக்கும். 10ஆவதுக்கு 1 வீக்காக வீடியோ போடல மெயினாக. ஸோ நடுவில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி போட்டே ஆகணும், ஏன்னா சாட்டர்டே சண்டே பசங்க வீட்டில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஆசிரமம் போயிட்டு வந்தேன், அதனால் போடவே முடியல. அதனால் இன்றைக்கி போட்டே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நான் இருந்தேன். பார்த்தா இவர் இந்த மாதிரி சொல்லுவோம், ஆல்ரெடி பீரியட்ஸ், நான் டயர்டாக இருந்தேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும், என்னடா இது எல்லா பிளானும் சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட டைஸ் போட்டு, அம்மா நான் கூட போகணுமான்னு, போட்ட உடனே போகணும் அப்படின்ட்டா. கண்டிப்பாக வேணான்னு சொல்லிடுவா அப்படின்னு நினச்சேன், ஆனால் போட்ட உடனே போனோம் அப்படின்ட்டாங்க அம்மா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் என் மாமியார் அப்படின்ற கேரக்டர் என் லைஃப்பில் நார்மலாக அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு என் மாமியார் அப்படின்னாலே அம்மா வர்றதுக்கு முன்னாடி என் மாமியார் மாமனார் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலோ அந்த முகத்தை நினச்சாலோ ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். ஒரு மாதிரி அப்படியே படபடப்பாக நமக்குள்ளே இருக்க எல்லா நெகட்டிவான உணர்ச்சிகளும் எனக்கு வரும். ஏன்னா என் லைஃப்பில் அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் நெஞ்சமாலாம் கிடையாது, அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போ அவங்கள நினச்சாலே நான் பயப்படுவேன், பதற்றப்படுவேன், கோபம் வரும், வெறுப்பு வரும். இவங்க நம்மளை எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ உணர்வுகள் எனக்கு வந்துட்டு வரும்.
ஆனால் அம்மா கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அம்மா இது எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் என்னால் அதை ஸ்டார்டிங்கில் எடுக்கவே முடியல உண்மையாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் அம்மா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டா. இப்போ அவங்கள நினச்சா எனக்கு எந்த ஒரு உணர்வுமே வரல உண்மையை சொல்லணும்னா. இப்பயும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா லைட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்தால் கூட நான் அந்த ஒரு விழிப்புணர்வுலேயே இருப்போம். நம்ம அம்மா கிட்ட இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற அந்த ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? இப்படி தான். ஆனால் நேற்று சமைக்கணும்னு சொல்லும்போது அம்மா கொடுத்த ட்ரெயினில் எனக்கு எந்த ஒரு ஃபீலும் வரல. ஓகே அவங்களுக்கு சமைக்கணுமா, சரி ஓகே சமைச்சிடலாம், மம்மி நீயே வந்துருமான்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அம்மாக்கிட்ட வெங்காய தக்காளி அளவெல்லாம் கேட்டு கடகடன்னு சொல்லிட்டு சமைச்சோம். குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு கடகடன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டோம். சமைச்சு முடிக்கவே பார்த்தீங்கன்னா 11:45 கிட்ட ஆகிடுச்சு. 12 o'clock கிட்ட கிளம்பி போனால் கண்டிப்பாக 12 ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. திரும்பவும் அம்மாக்கிட்ட டைஸ் போடுறா, மம்மி டைம். ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டான்னா, சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உனக்கு ஒரே வேலை இருக்குன்ற, நீ வேணாலும் வீட்லேயே இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன் நிறைய சொல்லிட்டாரு. கிடைக்குமா இந்த சான்ஸ்ன்ற மாதிரி திரும்ப மம்மிக்கிட்ட போயிட்டு, டைஸ் போட்டோம்மா, போகாமல் விட்டுட்டுமாம்மா ப்ளீஸ்மா, பாருமா அவரே வேணான்னு சொல்கிறாருமா, நமக்கு வீடியோ வரைய போடணும், நான் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாச்சு படுத்து எழுந்தா தான் என்னால் வீடியோவே போட முடியும், வேலை வரைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இன்றைக்கி, ஸோ டைம் கரெக்டாக இருக்குமா ப்ளீஸ்மா, நம்ம இங்கேயே இருந்துடலாமா, அவர்கிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், திரும்பவும் முடியாது போ அப்படின்ட்டா அம்மா, நீ கூட போயே ஆகணுன்ட்டா. சரி வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், அவர் வேணான்றாரு, இல்லை பரவாயில்ல நானும் வரேன், அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டா கூட போக மாட்டோம். அதனால் அம்மா சொல்லவே இல்லை நானும் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவசரமாக அப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு போனோம். போகிற வழியில் அவங்களுக்கு அம்மாவுடைய திருநூறு வச்சிடலாமான்னு ஒரு தாட் வந்தது. சரி அம்மாவுடைய அருமை தெரியாதவங்ககிட்ட நம்ம அதை செய்யறது சரியில்லை இல்லையா? ஏன்னா முன்னாடி ஸ்டார்டிங்கில் அம்மா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போதே அவங்க வீட்டுக்கு வரும்போது அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு அப்போ தான் வந்தாங்க, ஒரே டைம் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு யார் இந்த கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் இது, எதுக்காக இவங்க ஃபோட்டோவில் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ அம்மாவுடைய அருமை தெரியாதவங்ககிட்ட நம்ம அதை செய்யக்கூடாது, வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, அம்மாவுடைய திருநூறு வச்சு விடு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னாரு. இது கேட்டதும் அம்மா தான் சொல்கிறாளோ அப்படின்ட்டு நான் வந்துட்டு டைஸ் போட்டேன். அம்மா வச்சு விடணுமான்னு, ஆமான்ட்டா. திரும்பவும் இன்னொரு டைம்மா எனக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணு, கண்டிப்பாக நான் வச்சு விட்டே ஆகணுமா, ஏன்னா சுத்தமாகவே உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதுமா, நீ தானே குருகீதையில் சொல்லியிருக்க அருமை தெரியாதவங்களுக்கு குருவோடைய அந்த பிரசாதத்தெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் போகிறேன், செகண்ட் டைமும் நீ வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறா. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போதும் அம்மாவை கூட்டிகிட்டே தான் போனேன். இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு போகும்போது அம்மா நம்மளை எவ்வளோ பேம்பர் பண்ணி வச்சிட்ருக்கா அப்படிங்கிறதே தெரியுது. அம்மா கூடவே அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ண பிறகு அம்மாவுடைய திருநீர் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு வச்சு விட்டேன். அம்மாவுடைய மந்த்ரா சொல்லிவிட்டு ஓம் அமிர்தேஸ்வரி நமகன்னு சொல்லிகிட்டே அவங்களுக்கு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் என் மாமனார்கிட்ட கொடுத்தேன், அவரும் வச்சுக்கிட்டாரு. அப்புறமா நான் பேக்கில் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன் அந்த திருநீரை. இன்றைக்கி காலையில் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, நேற்று அப்போ தான் அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பாங்க போல், நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, அம்மாவுடைய திருநூறு வச்சுட்டு வந்து ஒரே மணி நேரத்தில் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு தான் அட்மிஷன் ஆகிருந்தாங்க, 5 days அட்மிஷன் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நம்ம திருநூறு வச்சுட்டு வந்து ஒரே மணி நேரத்தில் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களாம். இன்றைக்கி காலையில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. அம்மாவை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட எவ்வளோ கருணையை வந்துட்டு காமிக்கிறா பாருங்க. நம்ம வழி என்ன சொல்கிறது, அந்த திருநீர் வச்சு விட சொல்லி அம்மா தாட் கொடுத்து அதை அவர் வழியாக சொல்ல வச்சு அதை எதுவுமே வைக்க வச்சு அம்மா வந்து சரி பண்ணுறாங்க அவங்க உடம்ப. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அம்மா நினைக்கும் போது, அம்மா யாரும்மா நீ, எல்லார் மேலேயும் எப்படிமா உன்னால் இவ்வளோ கருணையாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இதையே நான் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே பர்சன்கிட்ட எனக்கு அவ்வளோ உணர்வுகள், அவ்வளோ நெகட்டிவான உணர்வுகள், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாதுப்பா. அவங்கள நினச்சாலே எனக்கு பிபி ப்ரெஷர் மொத்தம் ஏறும், உடம்புல ரத்தம் கொதிக்கும், உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே சுருன்னு ஏறும். அப்படி இருக்க அவங்கக்கிட்ட இப்போ அம்மா கிட்ட வந்து நம்ம அம்மா பிள்ளையே நடந்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கண்ட்ரோல் பண்ணி இப்போ எந்த உணர்வுமே கிடையாது எனக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சந்தோஷமான உணர்வும் கிடையாது, நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது. உண்மையாலுமே எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே கிடையாது. எப்படி இருக்குன்னா, அம்மா உன் பிள்ளைக்கு நீ சமைக்க சொல்கிற, நீ செய்கிற, நீ எடுத்துன்னு போய் கொடுக்குற, எல்லாத்தையும் நீ செய்கிற, நீ செய்ய சொல்கிற, நான் செய்கிறேன், அவ்வளோதான். நீ
சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ சொல்லு அவ்வளோதான், நீ சொல்கிறியா ஓகே நான் செய்கிறேன் அவ்வளோதான். இதை தாண்டி இங்கே எனக்கு எந்த ஒரு எமோஷனோ எந்த ஒரு எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு இல்லை, எனக்கு தேவையில்லைம்மா, என்னை இப்படியே வச்சுக்கோமா இன்னும் அப்படின்ற மாதிரி அமைதியாக போயிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. போகும்போது வரும்போது எனக்கு இருந்த ஒரே ப்ரெஷர்னா இன்றைக்கி வீடியோ போட முடியுமோ முடியாத தெரியல, இன்றைக்கும் போட முடியாது போல இருக்கே, அம்மா எப்படியாச்சும் இன்றைக்கி போட வச்சிருமான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வந்தேன். இந்த இடத்துல என்னால் அம்மா அளவுக்குலாம் நடந்துக்க முடியல, ஆனால் அம்மாவோடைய குழந்தையா ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அதுவும் பார்த்திங்கன்னா அம்மா பேர் சொல்லி நீ சொன்னால் நான் செய்கிறேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதே விஷயத்த அம்மா ஃபேஸ் பண்ணியிருந்தானா எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் இல்லாமல் அப்படியே முழுமையான அந்த தாய் அன்போடு அவங்களுக்கு எடுத்துன்னு போய் அக்கறையாக கொடுத்துருப்பா. எனக்கு அந்த அக்கறையெல்லாம் இருந்துச்சா அன்பெலாம் இருந்துச்சான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அதே மாதிரி அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்புமே ஏற்படலை, ஓகேங்களா. ஏன்னா அம்மா கொடுத்த ட்ரைனிங் அது. நீ சொல்கிற நான் செய்கிறேன், இந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த செயலை செஞ்சுட்டு வரேன். இதே விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா என்னை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சுருப்பேனான்னு கேட்டால், அம்மா சொன்னாலேன்னு செஞ்சுருந்தா கூட அந்த இடத்துல எமோஷன்ஸ் எவ்வளோ டான்ஸ் ஆடி இருக்கும் தெரியுமா. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வரணுன்னா கூட அம்மாக்கிட்ட அவ்வளோ ப்ரே பண்ணுவோம், எப்படியாச்சும் இந்த சூழ்நிலையை மாற்றி வச்சுட்டேன், நான் போகாமல் நிறுத்திட்டேன், ஏதாச்சும் பண்ணேன்னு சொல்லி அவ்வளோ ப்ரே பண்ணி பல டைம் போகாமையே விட்டுருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட என்னையே அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி 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 இன்றைக்கி அதே பர்சன்ஸை எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அம்மா ஃபேஸ் பண்ண வைக்கிறா. அம்மா திருநீர் வைக்க சொல்லி அது வச்ச உடனே உடம்பு சரியானப்போ கூட எனக்கு வந்துட்டு அம்மாவோடைய கருணை மேலே தான் என்னோடய கவனம் போச்சு, ஓகேங்களா. இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதால இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடிஞ்சிருக்காது. 1008 கேள்வி 1008 எண்ணங்கள் எனக்குள்ளே வந்திருக்கும். அவ்வளோ சஞ்சலமான மனசில் தான் நான் வந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அவ்வளோ மனசை பக்குவப்படுத்தி அப்படியே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறுற மாதிரி கொண்டு வந்திருக்கா. அதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்குது இல்லையா, நம்ம மனசை பக்குவப்படுத்தி கொண்டு போகிறது அப்படின்றது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மைண்டு எவ்வளோ ஆசிலேட் ஆனாலும் சரி, எதை பற்றியுமே பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த குரு சிஷ்யன் கதை மாதிரி தான், நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மற்றது எல்லாத்தையும் அம்மா பார்த்து பயணம் நம்ம அம்மா கையில் இருக்கும். எதை பற்றியும் பயப்படவே வேணாம், எதை பார்த்தும் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ எல்லா சூழ்நிலைகள்லையும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வாக நடக்க நம்ம முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருப்போம், மற்றதெல்லாம் அம்மா பார்த்துப்பா. நான் எதுக்காக இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மனசை சரி பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு லாங் ப்ராசஸ், ஓகேங்களா. இந்த ப்ராசஸோடைய முடிவு அப்படிங்கிறது முக்தி, ஓகேங்களா. அவ்வளோ பெரிய ட்ராவல் இது. ஏன்னா நம்ம டெய்லி படிக்கிறோம் அப்படின்னா நம்மளே சரி பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது நாம் அதில் சரியாக பண்ணாமல் தோற்று போகும்போது நமக்கு தேவையில்லாமல் டிப்ரெஷன் க்ரியேட் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணணும், சரி பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு வருத்தம் வரதும் கரெக்டு தான். ஏன்னா அந்த வருத்தம் இருந்தால் தான் அடுத்த டைம் நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணுவோம். அதனால் நம்மளால் முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறதும் ஓகே தான், ஆனால் அந்த டோசேஜ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், ஓகேங்களா. அளவுக்கு அதிகமாக டிப்ரெஷன் ஆகிட்டு நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இழந்து பேக் போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ கான்ஷியஸாக இதை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போது ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்தது, நான் அட்டன் பண்ணல. சரி பேசிகிட்டு இருக்கோம், அதை பேசி முடிச்சுட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கான்செப்ட் தான் முடிச்சிட்டோமேன்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த கால் பண்ணால், எனக்கு பெருசாக மேக்ஸிமம் கால் பண்ண மாட்டான் அந்த பொண்ணு, ரொம்ப ரேராக என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, ஓகேங்களா. ஏதாச்சும் தேவைன்னா என் ஃப்ரெண்டு வழியாக கால் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். எதுக்கு இவள் பண்ணியிருக்கான்னு சொல்லி பண்ணால் அவள் சொல்கிறா, உங்கள் ஃப்ரெண்டு காலையிலேருந்து அட்டன் பண்ணல, கடைசியாக எப்போ பேசுனீங்கன்னு கேட்டால். நாம் எப்போ கடைசியாக பேசுவோம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அது கூட பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றி சொல்கிறதுக்காக பேசினேன். நம்ம தான் அம்மாக்கிட்ட வந்துட்டுமே, உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ நம்ம மைண்ட் செட் எல்லாமே நிறையா மாறிடுச்சு. அப்போ 1 மந்த் முன்னாடி அவள் அட்டன் பண்ணலையா, சரி எவ்வளோ நாளாக அட்டன் பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். காலையிலேருந்து அட்டன் பண்ணலையா. கேட்டோடனே நான் நல்லா சிரிச்சிட்டேன். அந்த பொண்ணு என்ன நினச்சாலோ தெரியல. எம்மா 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, போயிட்டு அவங்க ஃபேமிலியை பாருங்கள், நான் காலையிலேருந்து அட்டன் பண்ணலன்னு சொல்லி இதை போய்ட்டு இவ்வளோ பெருசாக வச்சுட்டு ஏதோ கோவத்தில் இருக்காளா, சண்டையில் இருக்காளான்னு கேட்டேன். ஆமாம் ஏதோ என்னன்னு தெரியல, ஆனால் கோவத்தில் தான் இருக்கா. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் டபுள் டிக் ப்ளூ காமிக்குது, ஆனால் அட்டன் பண்ண மாட்டேன்றா.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் வேணால் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அவங்க அக்கா வழியாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பயும் அவள் எடுக்கலை. நான் தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னா, இல்லை நான் வேலையாக இருக்கேன், ஒரு 1 hour கழிச்சு வேணால் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்கள், உலக வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம மைண்டும் இப்படியெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மைண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகுது பாருங்கள். எவ்வளோ தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ பதற்றப்பட்டுக்கிட்டு உலகத்தில் இருக்கவங்க மேலே பற்ற வச்சுக்கிட்டு இதெல்லாமே எவ்வளோ தேவையில்லாத விஷயம் இல்லை. இதை பார்க்கும்போது அம்மா நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? ஸோ அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நம்ம அம்மா இங்கேருந்து இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கும் நம்மளை அழகாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ட்ராவலை நம்ம நல்லா ப்ளசண்ட்டாக அழகாக பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது படிக்கிறேன், கேளுங்க. இந்த இடத்தில் வேதாந்தம் கூறும் கருத்தை குறிப்பிட வேண்டியது அவசியமாகும். பெரும்பாலான மேல்நாட்டு தத்துவ மேதைகள் மனதை அனுபவிப்பவர் என்று கருதுகிறார்கள். ஆனால் வேதாந்தம் மனதையும் ஒரு பொருளாக கூறுகிறது. ஏனெனில் மனம் கவலை, மகிழ்ச்சி, கோபம், சாந்தம் போன்ற பல உணர்ச்சிகளுக்கு ஆளாவதை நாம் அனுபவிக்கிறோம். நாம் இவ்வாறு அனுபவிப்பவை எல்லாம் பொருள் எனப்படுமே ஒழிய அனுபவிப்பவர் ஆகாது. வேதாந்தம் ஆத்மா மனதிற்கு ஒளியூட்டுகிறது என்றும் மனம் ஐம்பொறிகளுக்கும் ஒளியூட்டுவதாகவும் தெளிவுபடுத்துகிறது. உண்மையில் ஆத்மா இல்லாமல் மனதால் செயல்பட இயலாது. ஆழ்ந்த உறக்கத்தின் போது மனம் செயல்படுவதில்லை. அப்போதும் அங்கு ஆத்மாவின் சாநித்தியம் இருக்கிறது. ஆனால் உறக்கத்தின் போது நாம் எதையும் அனுபவிப்பதில்லை. சூரியனின் ஒளியால் பிரகாசிக்கும் சந்திரன் இரவில் உலகுக்கு ஒளியை வழங்குகிறது. இதற்கு நிகராக ஆத்ம ஜோதியால் பிரகாசிக்கும் மனம் ஐம்பொறிகள் இயங்க காரணமாகிறது. இந்த கோணத்தில்தான் மனதை இங்கு அனுபவிப்பவராக கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஓகேங்களா, அவங்கள அந்த தத்துவ மேதைகள் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனசை அனுபவிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா மனசை அனுபவிப்பவர்லாம் கிடையாது, அதையும் ஒரு பொருளாக சொல்லுது. வெளியில் இருக்க பொருட்கள் மாதிரி மனமும் ஒரு பொருள். என்னென்னா இது என்ன சொல்ல வராங்கன்னா அதை ஒரு ஸ்டாண்டர்டான பேஸான திங்ஸாக நம்மளுடைய வேதாந்தம் வைக்கலை. ஓகேங்களா? இப்போது சூரியன் இருக்குன்னா சூரியனோட ஒளியால் நிலவு பிரகாசிக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய வேதாந்தம் ஆத்மாவை தான் ஸ்டாண்டர்டாக வைக்குது. ஆத்மாவோட ஒளியால் மனம் பிரகாசிக்குது. மனம் வழியாக ஐம்புலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் வருதே தவிர, ஸோ ஆத்மா தான் பேஸே தவிர இங்கே மனம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு திங்ஸோ அதை அனுபவிப்பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அனுபவிப்பவர்னு சொல்ல முடியாதுன்னா மனசு ஒரு விதமாக செயல்படுறது இல்லையே. மகிழ்ச்சி அனுபவிக்குது, கவலை அனுபவிக்குது, ஒரு நேரம் கோபமாக இருக்குது, ஒரு நேரம் சாந்தமாக இருக்குது, ஒரு நேரம் அப்படியே ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது. அப்போ இது மாறிக்கிட்டே இருக்குல்ல, அப்புறம் எப்படி அதை ஸ்டாண்டர்டாக வைக்க முடியும்? அப்போ இதுக்கு எப்படி சூரியன் நிலவுக்கு ஒளி கொடுக்குதோ அது மாதிரி ஆத்மா நம்மளுடைய மனசுக்கு ஒளி கொடுக்குது. நம்ம தூங்கும்போது மனசு செயல்படுறது கிடையாது, ஆனாலும் ஆத்மாவுடைய சாநித்தியம் அப்போவும் இருக்குது இல்லையா? ஸோ ஆத்மா தான் பேஸே தவிர நம்ம மனசை பேஸாக வச்சு நம்ம பெருசாக பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆத்மா இல்லாமல் மனம் செயல்பட முடியாது. ஆத்மாவுடைய ஒளியால் தான் மனம் செயல்படுது இல்லையா? ஆத்ம பிரகாசம்தான் மனம் வழியாக பிரகாசிக்குது. ஆனால் நம்ம அறியாமையில் அந்த ஆத்மாக்காக வாழாமல் உடலுக்காகவும் மனம்காகவும் வாழறோம் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள். அம்மா செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டுமே இருப்பதாக கூறுவார். பணக்காரன் நல்ல கம்பளம் விரிக்கப்பட்ட குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறையில் அமர்ந்து அழுகிறான். ஏழை குடிசையின் மண் தரையில் அமர்ந்து அழுகிறான். இது நீங்குவதற்கு நாம் நமது மனதிற்கு குளிர்சாதன வசதியை செய்ய வேண்டும். இம்முயற்சியில் நாம் வெற்றி பெற்றால் எந்த சூழ்நிலையிலும் மனம் அமைதியோடு வாழ முடியும். அம்மா பாருங்கள், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏசி ரூமில் நல்ல காஸ்ட்லியான அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துல உட்காந்து பணக்காரன் அழுகிறான். ஏழை மண் தரையில் குடிசையில் உட்காந்து அழுகிறான். ஓகேங்களா? இங்கே மனசு வலி அப்படிங்கிறது ஒன்று தானே தவிர வெளிப்புற சூழ்நிலைகளால் அதை மாற்ற முடியாது. இங்கே நாம் இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணால், உன்னோட மனசுக்கு குளிர்சாதன வசதி பண்ணு, உன் மனசுக்கு ஏர் கண்டிஷனிங் பண்ணு. அப்படி பண்ணனா எந்த சூழ்நிலையிலையும் நீ அமைதியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். வெளிப்புற சூழ்நிலைகள் உன்னுடைய நிம்மதியை நிர்ணயிக்காது, உன்னுடைய மனம்தான் அதை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஓகேங்களா? மனம்தான் பார்த்திங்கன்னா இந்த அனுபவம் சந்தோஷம், இந்த அனுபவம் கஷ்டம், இது துன்பம் துக்கம்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கு. இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னு சொல்லி
தேவையில்லாமல் நிலையற்ற விஷயங்களை தன்னோட சந்தோஷத்தை எடுத்துமே வச்சு அது ஆத்மாவுடைய சுதந்திரத்தில் வாழ விடாமல் ஆத்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு கீழே கிடைக்கிற ஒரு சாக்லேட் கவர் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சாக்லேட் கவருக்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 குழந்தைங்க தான், 2ம் அடிச்சுக்கும் எனக்கு தான் சொல்லிட்டு. ஸோ அது எது வரைக்கும் இருக்குன்னா அந்த சாக்லேட் கவரை எனக்கு தான் சொல்லி வாங்கி வைக்கிற வரைக்கும் இருக்கும். வாங்கி வச்சு அடுத்த செகண்ட் அந்த குழந்தை அதை மறந்துட்டு கீழே போட்டு போயிடும். ஸோ அதுக்கிட்டேருந்து வாங்குற வரைக்கும் தான் அது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் எது செய்யுது? மனசு செய்யுது. அதே சாக்லேட் கவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அந்த குழந்தைக்கு அந்த சாக்லேட் கவர் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அதை ஓடி போய் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது, இது என்னோடதுன்னு எடுத்து வச்சுக்குது இல்லையா? அப்போ அந்த சாக்லேட் கவர் அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அதே விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? கிடையாது இல்லையா? அந்த சாக்லேட் கவருக்கு பதிலாக நமக்கு ஒரு வீடு, ஒரு காருன்னு சொல்லி பெரிய பெரிய பொருள் மேலே ஒரு வேலைன்னு சொல்லி நம்ம சந்தோஷம். இப்போது நம்ம கண்ணுக்கு அந்த குழந்தை சாக்லேட் கவர் கிடைச்சா ஒரு சந்தோஷப்பட்டதில்ல, நமக்கு அது எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ லெஸ்ஸாக தெரியுது. குழந்தையோட அறியாமை அப்படின்னு நினைக்கிறோமா? குழந்தைக்கு என்ன தெரியும்? தெரியாமல் அதை போயிட்டு ஏதோ ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ்ன்னு நினச்சி அதை எடுத்து வச்சு சந்தோஷப்பட்டுக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம சிரிச்சுட்டு போகிறோம் இல்லையா? இதே தான் இறைவனுக்கு நம்மளை பார்த்தா தோணும். இந்த வீடு, காரு, இந்த வேலை, இந்த மாதிரி வெளிப்புற பொருட்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படும்போது, ஒரு பிடிச்ச ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாமே அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு அதை அனுபவித்து அதில் ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கும் போது அதுதான் இறைவனுக்கு நம்மளை பார்த்து தோணும். ஓகேங்களா? எப்படி அந்த குழந்தை குப்பையை எடுத்து நம்ம கண்ணுக்கு அது குப்பை இல்லையா? ஆனால் குழந்தைக்கு அது பெரிய ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இறைவனுடைய கண்ணுக்கு இது எல்லாமே குப்பை, நம்ம கண்ணுக்கு இது ரொம்ப வேல்யூபிள். ஓகேங்களா? ஓ மை காட், ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு சொல்லி பயந்துட்டேன். அப்போது இந்த பொருள் மதிப்பானது, இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது இது நம்மளுடைய மனசு. ஓகேங்களா? ஸோ இந்த புரிதலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டு வரும்போது நம்ம மனசால தான் நமக்கு இந்த கஷ்டம் வருது, நமக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று நம்மளை எந்நேரமும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, நமக்குள்ளே அந்த உணர்வுகளை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா தெரியல, ஒவ்வொரு உணர்வுக்கும் நம்ம உடம்புல அந்த ஒரு ரியாக்ஷன், அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளால் நல்லா உணர முடியும். கோவப்படும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த காலெல்லாம் வலிக்கிற மாதிரி அப்படியே அந்த ஒரு ஃபீல் உடம்பு ஃபுல்லாக பரவும். ஒவ்வொரு உணர்வுக்கும் இந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் மனம் தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு உணர்வையும் நம்மளால் டீப்பாக போக போக கவனிக்க முடியும். நம்ம உடம்புல என்ன மாதிரியான உணர்வு வருது, இது ஏன் வருது, அப்போ இந்த இடத்துல இந்த மனம் இந்த மாதிரி யோசித்து இந்த உணர்வை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற அளவுக்கு இது போக போக இந்த சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பாக போகும். அப்போ நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போது ஒரு ஃபுட்டு மேலே ஒரே கிரேவிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிட்டே தீரணும்னு ஒரு ஆசை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அப்படியே ஆசை வரும், அப்படியே ட்ரை பண்ணி அதை அப்படியாச்சும் சாப்பிடுவோம், சாப்பிட்டு அப்பாடான்னு ஒரு திருப்தி வரும் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம மைண்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீ இவ்வளோ ஆசைப்படுறியா, சரி ஓகே, அதை சாப்பிடும்போதும் கவனிக்கும், என்னத்தை இப்போ நீ அனுபவிச்சிட்ட, ஓ இந்த ஃபீலா, இப்போ சாப்பிட்டு முடித்த பிறகு ஓகே, இப்போ நீ என்ன திருப்தியில் இருக்க, இப்போ உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு நீ அதுக்கு அவ்வளோ ஆர்வப்பட்டு அது வேணும்னு சொல்லி நின்னன்னு சொல்லி 1000 கேள்வியை நம்ம மைண்டு நம்மக்கிட்டே கேட்கும். இப்படி நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது அந்த விழிப்புணர்வு தானாகவே வரும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிக்கும். அப்போ நாம் இந்த உலக சந்தோஷம், அந்த அல்பமான சுகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து அந்த உண்மையான சுகமான இறைவனை நோக்கி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு நாம் மூவ் பண்ண ஆரம்பிப்போம், நெருங்க ஆரம்பிப்போம் கடவுளை. ஸோ அம்மா சொன்னது தான், பணக்காரன் ஏசி ரூமில் உட்காந்து அழுகிறான், ஏழை குடிசை வீட்டில் மண் தறியில் உட்காந்து அழுகிறான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இதை எப்படி அமைதியாக்கணும் அப்படின்னா, மனசை ஏர் கண்டிஷனிங் பண்ணால் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ உன்னுடைய பொருள் உன்னுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்காது, உன்னுடைய மனம்தான் நிர்ணயிக்குது. அப்போ அந்த மனசை சரி பண்ணணும். இப்போ ஒரு பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான், என் ஹஸ்பண்ட் இதை சொல்லியிருக்காரு. அந்த பஸ்ஸில் போகும்போது அவர் என்ன பண்ணுவாராம், சும்மா மனசு தான் எப்படியெல்லாம் நம்மளால் திங்க் பண்ணி இருக்க முடியும்னு சொல்லி பாருங்கள். இந்த பஸ்ஸோடைய ஓனர் நான் தான்,
எனக்காக நான் ஒரு டிரைவரை போட்டு இவ்வளோ பெரிய பஸ்ஸையே வந்து எனக்காக ஓட்டிட்டு நான் வந்துட்டு இதில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்பாங்களாமா. ஒரு கோவிலுக்குள்ளே நுழையும் போது சும்மா ஒரு கற்பனை தான், ஓகேங்களா, மனசு எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்ட்டு. ஒரு கோவிலுக்குள்ளே நுழையும் போது இதை கட்டின ராஜாவே நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அதே பஸ்ஸில் இன்னொரு பர்சனு, இதுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, எப்படியாப்பட்ட காரில் நான் வந்து ட்ராவல் பண்ண தெரியுமா, என் நிலமை இன்றைக்கி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அதே பஸ்ஸில் இந்த பஸ்ஸுடைய ஓனரே நான் தான் சொல்லிட்டு ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வெளியில் இருக்க காரெல்லாம் பார்த்து நாம் என்றைக்கு இதில் வந்துட்டு போக போகிறோமோ அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே பஸ்ஸில் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் பல பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் ஓகே இன்றைக்கி இந்த பஸ்ஸில் போகிறோமான்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை பற்றி திங்கிங்லேயும் போகிறாங்க. அப்போது அங்கே வெளிப்புற சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று தான், ஆனால் மனம் அப்படிங்கிறது அதை விதவிதமாக திங்க் பண்ண வைக்குது. அப்போது நம்ம மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதும் சந்தோஷத்தை கொடுக்கறதும் பார்த்திங்கன்னா அந்த மனசு தான் இல்லையா. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதும் கஷ்டத்தை கொடுக்குறதும் நம்மளுடைய மனசு தானே தவிர வெளிப்புற பொருட்கள் கிடையாது. அப்போ நாம் அமைதியாக நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கணும்னா நம்ம மனசை தான் சரி பண்ணணுமே தவிர அந்த அமைதியும் நிம்மதியும் நம்ம வெளியில் போய் தேடுறது முட்டாள்தனம். ஸோ இன்றைக்கி 2 விஷயத்தை நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அம்மா நம்ம கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம டிப்ரெஷன் ஆகிறதோ இல்லை மனம் தளர்ந்து போகிறதோ, நம்மளால் முடியாது, நம்மளால் ஏன் முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறதோ அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா. 2வது விஷயம், வெளிப்புற பொருட்களுக்கும் அந்த சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அமைதி நிம்மதிங்கிறது நம்ம மனசை சரி பண்ணுறதால கிடைக்கிற விஷயமே தவிர வெளியில் எவ்வளோ சரி பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா சேம் சுச்சுவேஷனில் இருக்க 2 பேர் இல்லை ஒரு 4 பேர் இருக்கானா ஒவ்வொரு மனசும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலையில் இருக்குது. அப்போ வெளிப்புற சூழ்நிலையால் இங்கே சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது, நம்மளுடைய மனம்தான் காரணம் அதுக்கு. அப்போது அந்த மனசை சரி பண்ணி அதை பலமாக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஓகே, இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.